லங்காவு ஊடக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மற்றும் ஒரு அறிக்கை ஒன்றினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிற ஒரு விடயம், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சர்ச்சைக்குரிய வகையில் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அந்த கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அண்மையில் தையிட்டியில் நடந்த போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். அங்கு அவசரமாக அல்லது சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலை நிர்மாணிக்கப்படுவதாக குறிப்பிட்டுதான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு பதிலாக அர்ஜுனா சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக நல்லூர் வளாகத்தில் அல்லது நல்லூரில் அமைய பெற்றிருக்கின்ற அந்த கோயிலை இடிக்கும்படியெல்லாம் கூட கூறியிருந்தார். பின்பு அவர் அந்த கருத்துக்களை மீள பெற்றிருந்தார், அதாவது அதனை மறுத்து பேசியிருந்தார். தற்போது அது தொடர்பிலான ஒரு அறிக்கை சமூக ஊடகம் ஒன்றில் வைரலாகி வருகிறது. அது என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். உண்மையை உறக்க செல்ல ஒரு தைரியம் வேண்டும். தமிழ் தேசியம் என்று அதன் வழியில் இருந்து விலகி நின்று கொண்டு கத்துவதில் பயனில்லை. இந்த பல்கலைக்கழக அமைப்புகளோ அல்லது தமிழ் அரசியல்வாதிகளும் அந்த விகாரை கட்டும்போது மண் கொண்டு வந்து வாகனத்துக்கு முன்பாகவோ அல்லது அதை கட்டுவதற்கு கல்லு கொண்டு வந்து வாகனத்துக்கு முன்பாகவோ விழுந்து கிடந்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியவாதிகள். ஆனால் கல்லையும் மண்ணையும் நீங்கள் விற்றுவிட்டு விகாரை கட்டுவதற்கு, உங்களுடைய கடைகளில் இருந்து கட்டுவதற்கு சீமந்த பாக்கெட்டுகளையும் வழங்கிவிட்டு இன்றைக்கு அது ஒரு பெரிய விகாரையாக உயிர் பெற்ற பின்பு அது வாழ்க்கையில் இடிக்கப்படாது என்று தெரிந்தும் அதை வைத்து அரசியல் செய்வது கேவலமான ஒரு விடயம். எங்களுடைய தமிழர்களின் அரசியல் நிலை ஏன் இவ்வளவு அடிமட்டத்துக்கு போகிறது என்றால், யதார்த்த யாராவது பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு விருப்பமில்லை. பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கூச்சலிடுவதை கேட்டேன். நேற்றைய போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருந்தால் உங்கள் நிலை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த அரசியல்வாதி உங்களை சிறையில் இருந்து எடுத்திருப்பார்? வைத்தியர் அர்ஜுனாவும் சிங்கள பேரினவாதத்தை எதிர்க்கிறார்தான். அதை அவர் சரியான முறையில் எதிர்க்கிறார். எங்களுக்கு வர வேண்டிய நிதிகள், எங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம், இவற்றை அரசாங்கத்திடம் பறித்துதான் எங்கள் மக்களை இனி நாங்கள் நிலைநிறுத்த முடியும். தமிழ் தேசியம் எங்கு உயிர் பெறும் என்றால், எங்கள் மக்கள் பொருளாதார ரீதியிலும் முக்கியமான அதிகாரங்களிலும் நாட்டில் முக்கியமான புள்ளிகளாக மாற்றப்படும் போதுதான் எங்களுடைய கொள்கைகளும் கோரிக்கைகளும் வலுப்பெறும் என்பது ஒரு சாதாரணமான கல்வி பயிலும் மாணவனுக்கே தெரியும் போது, பல்கலைக்கழகத்தில் படிக்கும் உங்களுக்கு இன்னுமே அது புரியவில்லையா? நீங்கள் உண்மையிலேயே போராட வேண்டியது கிளிநொச்சியில் 16 மதுபான சாலையை கொண்டு வந்து வைத்தவர்களுக்கு எதிராக. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவருடைய நகர்வுகள் மிகவும் யதார்த்தமானதும், தையிட்டி பிரச்சனையை முடித்து அந்த மக்களை அதில் குடியேற்றுவதும் தான் அவருடைய நோக்கம். இதை அரசியலாக்க அவராலும் முடியும், ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார். இங்கே அடி வாங்கியதும் அனாதைகளாக்கப்பட்டதும் எங்கள் மக்கள் தான். அரசியல்வாதிகள் எந்த இடத்திலும் நஷ்டப்பட்டதாகவோ அல்லது மக்களுக்காக அவர்கள் சொத்துக்களை இழந்ததாகவோ இலங்கை தமிழ் அரசியலில் சரித்திரம் கிடையாது. இதை பல்கலைக்கழகமே சிந்திக்காத போது சாமானியர்கள் சிந்திப்பது கொஞ்சம் கடினம்தான். இனி அர்ஜுனா நல்லூரை இடிக்க சொல்லிவிட்டார் என்று அரைக்குறையாக கூவிக்கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள
லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.